வணக்கம் மக்களே. இந்த வீடியோல டிசிஎஸ் பற்றியான ஒரு முக்கிய அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஐடிசி பற்றியான ஒரு ரீகால் அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் வந்திருக்கு. அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் நாட்கோ ஃபார்மா அண்ட் லூபின் இந்த 2 நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப் தலைமையில ஒரு எஃப்டிஏ அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. அத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் தான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணல. ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷனை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 வெறும் 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஸோ பெரும் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு டெய்லியும் விற்பனையாளராக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4447 கோடி கிட்ட எஃப்ஐஐஸ் இன்னைக்கு டேல வித்திருக்காங்க. சேம் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. நெட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே விற்கிறத எங்கே வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஐஎஸ். நம்மளும் பணத்தை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ அதனால் ஒரு பெரிய தப்பு இல்லை. கரெக்டான இடத்துல சரியாக ஒரு திட்டமிட்டு நம்ம பணம் போட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. மேபி நம்மக்கிட்ட திட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ரெஷர் தான் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இதை பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் கூட ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு திட்டம் இல்லாமல் அது நல்ல பங்கு தானே, அதில் நம்ம நல்ல ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து முதலீடு பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறதன் மூலிமா அதுக்கப்புறம் அந்த பங்கு திரும்ப ஒரு சரிவை கொடுத்ததுன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போயிடுது. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மனம் இல்லாமல் போயிடுது. மனம் பணம் இது ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. ரெண்டில் எது இல்லைன்னாலும் பணம் இருக்குது ஆனால் மனம் இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்க முடியாது. அதே மாதிரி மனம் இருக்குது ஆனால் பணம் இல்லைன்னா ஸோ எப்படி மார்க்கெட்டில் பங்குகளை வாங்க முடியும்? ஸோ ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கிளியராக எப்போவுமே வந்து வச்சுக்கணும். மனசையும் நல்லா கிளியராக வச்சுக்கணும். பணத்தையும் அக்கௌண்ட்டில் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவுக்கு கீழே தான் இந்த கமெண்ட் வந்திருந்தது. ஸோ நண்பர்கள் கூட சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் படிப்பணும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து கருத்துக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன். அதற்கான எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ எல்லாரோட கருத்துக்களும் படிக்கிறேன். பட் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளைவே பண்ணுறது கிடையாது. ரீசன் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலை ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கே என்னால் முடியல. ஸோ ஏன்னா நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரம். ஸோ பல இடத்துல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நேரம். ஸோ அதை விட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அது ஸோ அது உபயோககரமாக இருக்காது. அப்படிங்கிறக்காக தான் அந்த ரிப்ளை பண்ணுறத வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்குகளை ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணுறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ல. ஸோ அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் முடியல. இன்னும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அண்டு இதுக்கு முன்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான சில முக்கியமான விஷயங்களையும் பெரிய பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு ரிப்போர்ட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்துட முடியாது. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு பங்குகள். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்டிக்கல் வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தேவைப்பட்டால் அதை நம்ம வீடியோவாகவும் வந்து உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு நண்பர் போட்ட கருத்தை நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஐடிசியை பை பண்ணேன். ஆனால் அது இப்போ பெரிய ஆப்பாக வந்து போர்ட்ஃபோலியோவில் உக்காந்துருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கருத்தை போட்டிருக்காரு. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் மேக்ஸிமம் அப்படிங்கிறத நான் எந்த இடத்துலையுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ என்னோடய பிளான் என்னங்கிறத எப்போவோ 6 மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐடிசி பிளானை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு வார்னிங்கையும் வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் ஸோ அதை பெருசாக எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கலையா அப்படின்னு தெரில. பலரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பெருசாக யாருமே வந்து எடுத்துக்கல. ஏன்னா நம்பிக்கை ஐடிசினாலே நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பலருக்கும் உள்ளே இருந்து இதற்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கீழே விழுகும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லவே கூடாது அப்படின்ட்டுலாம் பலர் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக வந்து யோசிச்சு மேபி நடக்கலாமோ, நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பணத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ திட்டமிட்டு சரியாக முதலீடு பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து உறுதியாக 200 போகும் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை. 200 போகிறதுக்கான சான்சஸ் மேபி இருக்கலாம். ஸோ அப்படி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து திட்டமிடணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லும் போது ஒரு கதையாட்டம் வந்து மேபி இருந்திருக்கலாம். பட் இப்போ அதை எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்க்கும்போது
ஐடிசி ரூ. 200 தான் அடுத்தது அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இறங்குனதுக்கப்புறம் ரூ. 200 போகும் அப்படின்னு சொல்றதுல எந்த பயன் இருக்கு? இறங்குறதுக்கு முன்னாடி அது ரூ. 400 இருக்கும்போது சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த மாரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பங்குக்கு எதிரா ஆப்போசிட்டான ஒரு முடிவே வந்து எடுக்க முடியும். அந்த முடிவ நான் எடுத்தேன். அந்த முடிவுக்கான எதிர்வினையும் பல பேர்கிட்ட இருந்து நான் சந்திச்சேன். ஸோ இந்த மாரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம கொண்டு போய் மேக்ஸிமம் பணத்த போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, அது எந்த ஒரு குவாலிட்டியான பங்கா இருந்தாலும் சரி, அது ஆப்பா தான் நமக்கு மாறும். ஸோ புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு ஸ்டாக்க எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அத எப்படி வந்து அக்யூமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கலை. அத வந்து நம்ம பண்ண பண்ண தான் வந்து கத்துக்க முடியும். ஸோ திட்டமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இத தொடர்ந்து நம்ம பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இந்த விஷயத்த நம்ம நல்லா கத்துக்குவோம். ஸோ மேபி வராம அங்கருந்து ஒரு ரிவர்சல குடுத்திருந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஒரு வேல்யூ தெரியுது. வேல்யூ தெரியும்போது அந்த இடத்த நம்ம சிறுக சிறுக சேர்த்துறதுல எந்த தவறும் இல்ல அப்படிங்கிறது என்னோட புரிதல். மேபி அது வந்து கீழ இறங்குனாலும் வாங்குறதுக்கான சக்தி இருக்கணும். வாங்குறதுக்கான பணம் நம்மகிட்ட இருக்கணும். அதே மாரி முன்ன சொன்ன மாரி மனமும் இருக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? முன்னாடியே நம்ம திட்டமிட்டிருந்தா தான் இருக்குமே தவிர, எல்லாத்தையும் கொண்டு போய் நல்ல பங்கு அப்படின்ட்டு ஒரு பீக்லயே இங்க ஒரு கரெக்ஷன் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் ஐடிசில ஏற்பட்டதுல்ல 10% வரைக்கும். அங்கேயே கொண்டு போய் எல்லா பணத்தையும் வந்து போட்டா, இப்ப இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் அங்கருந்து கிட்டத்தட்ட ரூ. 100 பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு. இப்ப வாங்குறதுக்கு பணம் இருக்கணும்ல. பணமும் இருக்காது, பயமும் இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல திரும்பவும் திட்டவட்டமா நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஜஸ்ட் ஒரு பங்கோட நேம் அண்ட் அந்த பங்கோட பிசினஸ் அண்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் மட்டும் பார்க்காம, சில முக்கியமான அடிப்படை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளான் படி பக்காவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணணும்னா ஏமாற்றம் வராது. மேபி 200 வந்தாலும் அதை நம்ம ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு மனசு இருக்கும். ஒரு நல்ல குவான்டிட்டிஸும் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் வந்து நமக்கு இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்ம நண்பர்கள் இத கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கு. ஓகே. நான் பல பங்குகள்ல பார்த்துருக்கேன். நான் வாங்குனதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு சரிஞ்சிருக்கு. போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பங்குகள் சரிஞ்சு நான் என் கண்ணால வந்து பார்த்துருக்கேன். பயம் எனக்கு இருந்ததில்ல. அதுக்கான ரீசன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய திட்டமிடல், கம்பெனி பற்றியான புரிதல், அதுக்கப்புறம் அந்த பங்குல எப்படி வந்து நம்ம முதலீடு பண்ண போறோங்கிற ஒரு திட்டமிடல். இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பெரிய அளவுக்கு பயப்படாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. பார்ப்போம். மேபி இது கூட ஒரு ஒரு சமயத்துல கால வாரி விடலாம். ஏதோ ஒரு சில பங்குகள்ல. ஆனா, மற்ற பக்கம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது டெஃபினட்டா வெற்றி குடுக்கும். ஐடிசி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாம இல்ல. HDFC பேங்க் பண்ணல. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கு. ரிலையன்ஸ் பார்க்கும்போதும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஃப்ளாட்டா தான் இருக்கு. இந்த மாரி பங்குகள சொல்லிட்டு போலாம். லார்ஜ் கேப்லயே இத்தன ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் லார்ஜ் கேப் என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுக்கான கேப்பிட்டல் லாஸ குடுத்துறாது. ஃபியூச்சர்ல டெஃபினட்டா லார்ஜ் கேப் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு விழிப்புணர்வு என்கிட்ட இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் போறேன். இத பற்றி தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கவனமா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இன்னும் பல சந்தேகங்களையும் நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது எனக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அடுத்தது டிசிஎஸ் பத்தி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு ஒரு டீல் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வின் பண்ணியிருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. நோக்கியன் டயர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு டீல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆப்பரேஷன ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ உள்ள புகுத்துறதுக்கான ஒரு விஷயத்த வந்து டிசிஎஸ் கூட சேர்ந்து பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஒரு பக்கம் ஏஐ முடிச்சிருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தொடர்ந்து டீல்ஸ வின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பயம் இருந்துட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்னா பயம். வேதநாயகன்னா பயங்கிற மாரி ஷேர் மார்க்கெட்னா பயம். நமக்கு எப்படி பயத்த ஏற்படுத்தும்னே தெரியாது. வேற லெவல்ல பயத்த ஏற்படுத்தும். பட் அதெல்லாம் கடந்து தான் நம்ம வெற்றி அடையணும். இந்த ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். சும்மா இல்ல மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடம். பலவிதமான அனுபவங்கள் நமக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்து நம்ம டெஃபினட்டா தயாரா இருக்கணும். இந்த மாரியான குவாலிட்டியான பங்குகள் கீழ இறங்கும்போதே வந்து தாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, Zomatoவோட ஏற்றத்த பார்த்து வியக்குறாங்க. அப்பவே பண்ணியிருக்கலாமே அப்டின்ட்டு. அதே லெவல்ல இன்னொரு பங்கு இருந்ததுன்னா, அத பார்த்து பயப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எ எ ஒரு ஒரு மனநிலை, இன்வெஸ்டர்ஸோட மனநிலை. இந்த மனநிலை காலகாலத்துக்கு தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த FY 27ல ஒரு 3,500 கோடி வந்து நாங்க
ரெக்கவர் பண்ணுவோம் பேட் லோன்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் மூலியமாக தான் வந்து பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ FY26 பெரிய அளவுக்கு 32,000 கோடி கிட்ட டெக்னிக்கல் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறதா சென்ட்ரல் பேங்க் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் சென்ட்ரல் பேங்க்கில் எந்த அளவுக்கு என்பிஎஸ் இருக்குது அப்படின்ட்டு. கசகசன்னு என்பிஏ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கு இருக்குது. ஸோ ரைட் ஆஃப் பண்ணி புக்கை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் சென்ட்ரல் பேங்க் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்குக்கு இந்த அளவு ரிஸ்க் கொடுக்கணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் பலமுறை இந்த பேங்க்கை பற்றி எச்சரிக்கை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நல்ல வேல்யூவில் இருக்குது, நல்ல கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் லார்ஜ் கேப் பிஎஸ்யூ பேங்க் பக்கம் போகிறது தான் சிறப்பான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தால் தான் அதுவும் நமக்கு ஏற்படும். ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பற்றியான அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2030 அவங்களுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் ஷேரை வந்து 20% வந்து உயர்த்த போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்ட்டும் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த மாதம் டாப் செல்லிங் காரோட விவரங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி ஆர்டிக்கல் போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி வேண்டாம், ஸோ நம்ம வந்து இங்கே வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம், சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட பஞ்சோ இல்லை நெக்ஸானோ நம்பர் 1 இல்லை நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும். ஆனால் இந்த டைம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்குது. ஸோ 3 இடத்துல மாருதி சுசுக்கியோட கார்ஸ் தான் இருக்குது. டிசைர் இருக்குது வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 36% இயர் ஆன் இயர் க்ரோத்தை சந்திச்சிருக்கு. அடுத்தது ஃப்ராங்க்ஸ் இருக்குது 52% இயர் ஆன் இயர் க்ரோத்தை சந்திச்சிருக்கு. எர்டிகா இருக்குது 3வது இடத்துல. ஸோ இது ஒரு 26% க்ரோத்தை சந்திச்சிருக்கு. ஸோ அந்த இதை நான் டேபிளில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மாடலுமே 20,000 யூனிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் வந்து விற்றுருக்காங்க. ஸோ டிசைர் 24,500 யூனிட், ஃப்ராங்க்ஸ் பார்க்கும்போது 20,656 யூனிட், எர்டிகா 20,350 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ பஞ்ச் 4வது இடத்துலையும், நெக்ஸான் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துலையும் வந்து இருக்குது. ஸோ டாப் 25ல் 11 கார்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோடது இருக்குது. ஸோ நல்ல வால்யூமும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 கார்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோடது இருக்குது. 3 கார்கள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோடது இருக்குது. ஸோ ஹியூண்டாய் பார்க்கும்போது 2 கார்கள் இருக்குது. டொயோட்டோ, கியா தலா 2 கார்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 25 லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பலரோட கிளைம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ பெரிய புகழ்பெற்ற சில ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய கிளைம்ஸ் என்னென்னா மகேந்திரா 2 காரை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்ட்டு பொத்தாம்பதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறது. ஆனால் உண்மை என்ன, டாடா மோட்டார்ஸ் தான் 2 காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சியாரா அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஆட் ஆகிருக்கு. பட் சியாராவோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பல விளம்பரங்கள் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். ஸோ ஐபிஎல்லில் கண்ணா பின்னான்னு விளம்பரம் பண்ணியும் கூட சியாராவோட சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு முன்னேறல. ஆனால் அதே நேரத்தில் விக்டோரியஸோட சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் போன மாதத்தோட கம்பேர் பண்ணால் விக்டோரியஸோட சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. 14வது இடத்துல இருக்குது. 10,853 யூனிட் விற்றுருக்கு. அதான் கிரெட்டாவோட சேல்ஸ் பார்க்கும்போது அப்படியே அதே இடத்துல 15,000 யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா கிரெட்டா வந்து இருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ். சியாரா பாருங்கள், 25 டாப் 25 மாடலில் 24th பிளேஸை பார்த்தீங்கன்னா சியாரா பிடிச்சிருக்காங்க. 6,600 கார் விற்றுருக்காங்க. போன மாதம் 7,500 கார் கிட்ட இருந்தது, இப்போ வெறும் ஒரு 1000 கார் கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ சியாரா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு மாடல் டாடா மோட்டார்ஸ்க்கு. ஸோ இது ரிவைவ் ஆகுதான்னு ஆகணும். ஸோ ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது போக பலினோ சேல்ஸ் நல்லாயிருக்கு, வேகனார் சேல்ஸ் நல்லாயிருக்கு, ஸ்விஃப்டோட சேல்ஸும் நல்லாயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் க்ரோத்தை இயர் ஆன் இயரில் வந்து சந்திச்சிருக்கு. மகேந்திராவும் நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. ஸ்கார்பியோ 9th பிளேஸில் இருக்குது, 15,774 யூனிட்ஸ். ஸோ இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை மார்ஜின் கார்ஸ் தான் வந்து விற்றுட்ருக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய மார்ஜின் நல்லாயிருக்கும், லாப அளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸ்கார்பியோ இருக்குது, தார் பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்குது, 10,000 யூனிட் மேலே விற்றுருக்கு. ஸோ அது போக XUV 7XO இருக்குது, அது இங்கே 3XO கொடுத்துருப்பாங்க, அது ஒரு 9,300 யூனிட் கிட்ட விற்றுருக்கு. XUV 3XO பார்க்கும்போது 6,700 யூனிட் கிட்ட வந்து விற்றுருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது மகேந்திரா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மாடல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ரேஞ்ச் மாடலாக வந்து இருக்குது. அதனால் கூடுதல் அட்வான்டேஜ் இந்த மகேந்திராவுக்கு கிடச்சிருக்கு மார்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் கார் சேல்ஸோட அப்டேட்டு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை மாருதி கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை தான் இந்த மே மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் எப்படி வருங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். பட் ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் விரைவில் ஒரு சான்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்படுத்துனா கண்டிப்பாக அதை வந்து கேப்சர் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது நாட்கோ அண்ட் லூபின் பற்றியான அப்டேட்டு. ஸோ நாட்கோ அண்ட் லூபினோட அலையன்ஸ் பார்த்திங்கன்னா யுஎஸ் FDA கிட்டேருந்து ஜென்ரிக் கேன்சர் ட்ரக்கான இந்த ட்ரக்கு, ஸோ இதெல்லாம் நமக்கு வாயிலேயே நுழையாது. ஸோ என்னமோ ஒரு பேர், ஜென்ரிக் பேர்,
இந்த ட்ரக்கோட ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது பிரஸ்ட் கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு. ஸோ ஆனா இது ஒரு நல்ல செய்தி தான் இந்த 2 நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஆனா இந்த ஒரிஜினல் ஜெனரிக் ட்ரக்கோட பிராண்டட் ட்ரக் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்ல. யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 40 மில்லியன், ஒரு $45 மில்லியன் கிட்ட தான் ஒரு வருட சேல்ஸே வந்து இருக்கு. அதனால இந்த ஒரு ட்ரக் அப்ரூவல் மூலியமா ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட், ஒரு நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டா இந்த 2 நிறுவனங்களுக்கும் இருக்குமே தவிர, ஒரு நல்ல ஒரு குரோத்த பார்த்தீங்கன்னா இது குடுக்காது. ஸோ இதனால பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து நாட்கோக்கு ஏற்படல. ஸோ நாட்கோ பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபைல் சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அது வந்து என்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கணும். ஸோ இதன் மூலியமா என்ன லாப வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போடணும் நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரைக்கும். ஸோ ஒண்ணே ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச ஒரு அடுத்த ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய ப்ராடக்ட் செமக்ளூடைட். அது இந்த வருஷம் லான்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பில்ல. ஸோ அடுத்த வருட இறுதியில் வந்து லான்ச் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு சான்ஸ் ஏற்பட்டுரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்கு. பங்கு ஏறுது, இறங்குது. இன்னும் வாய்ப்ப வந்து குடுக்க மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒண்ணு ஒரு பிரைஸுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு காலத்த வந்து கணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிறணும். ஸோ மேபி லான்ச் நெருங்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ அந்த டைம்ல நம்ம முந்துறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தொடர்ந்து டீப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா அந்த ஒரு நல்ல நாள் வரும்போது நான் ஷேர் பண்றேன். மேபி கைய விட்டு கூட போனாலும் போகலாம். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ உங்கள வாங்குங்க, வித்துருங்க அப்படின்னு சொல்ற வேலை எனக்கு கிடையாது. ஸோ நான் வெயிட் பண்ணுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி கைய விட்டு போனாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் ஒரு 4 பங்குகள் பற்றியான அப்டேட் தான். பட் இத பற்றி நம்ம பெருசா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!